இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சொஸ்மா கைதிகளில் 2 ஜாமீனில் விடுவிக்க கூட்டரசு நீதிமன்றம் அனுமதி. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட கிள்ளான் TR கும்பலைச் சேர்ந்த சொஸ்மா கைதிகளில் 2 ஜாமீனில் விடுவிப்பதற்கு கூட்டரசு நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. அந்த 2 உடல்நிலையை கருத்தில் கொண்டு நிலுவையில் இருக்கும் அவர்களுக்கு எதிரான விசாரணை நடைபெறும் வரை ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாபன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். 40 வயது N. நித்யன் மற்றும் 32 வயது S. ஹேமநாதன் ஆகியோரே ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 2 சொஸ்மா கைதிகள் ஆவர். பிரத்யேகமாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் கைதிகளை கவனித்துக் கொள்ளவோ அல்லது அவர்களை பராமரிக்கவோ சிறைச்சாலை இலாக்காவினால் இயலாத நிலையில் இத்தகைய அனுமதி வழங்கப்படுவதாக நீதிபதி நளினி குறிப்பிட்டார். நளினியின் இந்த கூற்றை இதர நீதிபதிகளான ஹனிபா ஃபரிகுல்லா ஒப்புக்கொண்டார். அபுபக்கர் ஜாயேஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். சுங்கபுலோ சிறைச்சாலையில் 2500 கைதிகள் மட்டுமே அடைத்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது. ஆனால் அங்குள்ள கைதிகளின் எண்ணிக்கை 6000 பேராக இருக்கும் பட்சத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பது என்பது சிரமமான ஒன்று என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த 2 சொஸ்மா கைதிகளும் தங்களின் பூர்வாங்க குற்றச்சாட்டு வழக்கிலிருந்து தப்பிச் செல்வதற்கான நிலையில் இல்லை என்று நளினி விளக்கினார். சொஸ்மா கைதிகளுக்கு ஜாமீன் அனுமதி இல்லை என்ற போதிலும் இவ்விவகாரத்தில் நீதிபதிகள் தங்கள் விவேக முடிவு பயன்படுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சக்கர நாற்காலியில் இருக்கும் ஹேமநாதனுக்கும் நித்யனுக்கும் 2 நபர் உத்தரவாதத்துடன் தலா 50,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் வீட்டு வளாகங்களில் இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மின் அணு கண்காணிப்பு சாதனம் பொருத்தப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை குவாலலம்பூரில் உள்ள ஜெராமில் உள்ள ஒரு கடல் உணவு உணவகத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் 2 ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். கடந்த வாரம் சனிக்கிழமை இரவு திரங்கானு புலாவ் பெர்ஹந்தியான் கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து 3 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமானவர் என்று கூறப்படும் படகோட்டி தாம் போதைப்பொருள் உட்கொண்டிருந்த குற்றத்தை ஜர்தே மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டார். 22 வயது அஸ்ரி யசீத் என்ற படகோட்டி 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். கடந்த ஜூன் 29 காலை 10:05 மணியளவில் பசோட் மாவட்ட போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு தலைமையகத்தில் அந்த படகோட்டி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2 ஆண்டு சிறை அல்லது 5000 ரிங்கிட்டிற்கும் மேற்போகாத அபராதம் விதிக்க வகை செய்யும் போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அந்த படகோட்டி குற்றம் சாட்டப்பட்டார். வழக்கு வரும் செப்டம்பர் 4 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அந்த படகோட்டியை 2500 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இரவு 10:30 மணியளவில் படகு கவிழ்ந்த இந்த துயரச் சம்பவத்தில் பினாங்கைச் சேர்ந்த 40 வயது S. ஆறுமுகம், அவரின் 3 வயது மகள் A. சர்விகா மற்றும் அவர்களின் உறவுக்கார பிள்ளையான 10 வயது V. வெண்பணி ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதர 2 இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு குவாலலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஓர் இந்திய பிரஜையான மாது ஒருவர் மண் புதையுண்ட சம்பவத்தில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநகரின் அந்த மையப்பகுதியில் நிகழ்ந்த நில அமிழ்வு தொடர்பான அறிக்கை இவ்வாண்டு இறுதியில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. தற்போது இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு வரும் வேளையில் ஆண்டு இறுதியில் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட மண் புதையுண்ட சம்பவத்தில் சாக்கடைக்குழியில் விழுந்த சுற்றுப்பயணியான ஓர் இந்திய பிரஜை 48 வயது விஜயலட்சுமியின் உடல் கண்டுபிடிக்காமல் போனது. இவ்விவகாரம் அந்த அறிக்கையில் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் என்று டாக்டர் ஜலிஹா குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சிரம்பானில் 16 வயது இளம்பெண் கடத்தப்பட்டது தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 ஜாமீன் வழங்குவதற்கு சிரம்பான் உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. 31 வயது டி சவீனா, 32 வயது டி யோகராஜ்,
23 வயது பார்கினி, 21 வயது PK கோஷன்குமார் மற்றும் 23 வயது PK சிவஷினா ஆகியோருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்தது. சிரம்பானில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த ஐவரையும் ஜாமீனில் அனுமதிப்பதற்கு அனுமதி மறுத்த நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து அந்த ஐவரும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். பிணைப்பணம் கோரி 16 வயது இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 21 வயது நபர் கிள்ளானில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அத்துடன் பிணைப்பணத்தில் அவர் பெற்றதாக நம்பப்படும் ஒரு பகுதி ரொக்கப்பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் இந்த ஐவரையும் போலீசார் கைது செய்தனர். கோலாலம்பூர் துங்கு அசிசா மருத்துவமனை கடந்த ஜூன் 24ஆம் தேதி இரட்டை ஆண் குழந்தைகளை அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக பிரித்து வரலாறு படைத்துள்ளது. ஒட்டி பிறந்து 3 மாதங்களே ஆன அந்த இரட்டையர் சயாமிய குழந்தைகளின் வயிறு மற்றும் இடுப்பு பகுதி ஒன்றாக இணைக்கப்பட்டு 4 கால்கள் ஒன்றிணைந்திருந்தன. இவ்வகை ஒட்டி பிறக்கும் குழந்தைகள் மிக அபூர்வமாகும். இவ்விரு குழந்தைகளையும் தனித்தனியாக பிரிக்கும் அறுவை சிகிச்சை காலை 8:30 மணிக்கு தொடங்கி இரவு 9:48 மணிக்கு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. மாலை 5:43 மணிக்கு அவ்விரு குழந்தைகளும் முழுமையாக பிரிக்கப்பட்டன. இறைவனின் அருளில் அறுவை சிகிச்சை சுமூகமாக நடைபெற்றது. அந்த 2 குழந்தைகளின் உடல்நிலையும் சீராக உள்ளது. தற்போது மருத்துவமனையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அக்குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகின்றன என்று சுகாதார அமைச்சு தனது முகநூலில் தெரிவித்துள்ளது. இந்த அறுவை சிகிச்சைக்கு டாக்டர் முகமது யூசுப் அப்துல்லா, டாக்டர் ஜக்கரியா ஜஹாரி, டாக்டர் இன்தான் ஜரினா ஃபாக்கிர் முகமது மற்றும் டாக்டர் பங் யி யுன் ஆகிய 4 முன்னணி மருத்துவ நிபுணர்கள் தலைமையேற்றனர். அவர்களுக்கு உதவியாக HTA எனப்படும் துங்கு அசிசா மருத்துவமனை மற்றும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை ஆகியவற்றின் குழந்தை அறுவை சிகிச்சை மருத்துவக் குழுவினர் உதவினர். 2019ஆம் ஆண்டு முதல் துங்கு அசிசா மருத்துவமனை அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக பிரித்தெடுத்த இரட்டையர் குழந்தைகளில் இது 4வது சம்பவமாகும். துங்கு அசிசா மருத்துவமனை மற்றும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை வரலாற்றில் இது 19வது சம்பவமாகும். இது அசாதாரணமான முயற்சியாகும். இந்த வெற்றிக்கு பாடுபட்ட மருத்துவர் குழுவினருக்கு சுகாதார அமைச்சு பாராட்டுகளையும் அதேவேளையில் பிரிக்கப்பட்ட 2 குழந்தைகளும் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஈப்போ தமான் தாசி டமாயில் ஒரு வீட்டில் 57 வயது ஆடவர் ஒருவர் கடும் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்த கொலை வழக்கை புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகம் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் நூர் ஹிஷாம் நூர்டின் தெரிவித்தார். அந்த நபரின் கொலை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் நாட்டின் எல்லை தாண்டிய குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இக்கொலை வழக்கு மீதான விசாரணையை புக்கெட் அமான் தனது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்டதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டார். புலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆசியான் போலீஸ் மற்றும் ஆசியான் இன்டர்பால் போலீஸ் ஆகியவற்றின் உதவி நாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.